வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த குலாப் ஜாமுன் வந்து உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு காலில் விழுந்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப இஷ்டமான ஒரு இனிப்பு பலகாரம் இது. இது வந்து நம்மளுடைய பழமையான சரியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது கோவா வச்சு இந்த குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறான். ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, இந்த கோவா வச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். குலாப் ஜாமுன் வந்து எவ்வளோ சுவையானதாக இருக்குது, உண்மையிலேயே சுவையானதாக இருக்குன்னு தெரியும். அந்த சுலபமான அருமையான சுவையான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். பாகு செய்வதற்கு 1/2 கிலோ சர்க்கரை மற்றும் 1/2 லிட்டர் தண்ணீர், 1 தேக்கரண்டி ஏலக்காய் தூள். ஜாமுன் செய்வதற்கு 75 கிராம் கோவா அல்லது 1/2 லிட்டர் பாலில் தயாரிக்கப்பட்ட கோவா, 1 மேஜை கரண்டி மைதா மாவு, 1 மேஜை கரண்டி சோள மாவு, 1/4 தேக்கரண்டி சோடா பைகார்ப் மற்றும் சில தேக்கரண்டி எண்ணெய் பொரிப்பதற்கு. நண்பர்களே, இந்த கோவா தான் முக்கியமான ஒரு பதார்த்தம் இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம இந்த வீடியோலேயே உங்களுக்கு லிங்க் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தோசை பீஸாலேயே இது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் போய் கோவான்னு தேடி கண்டிப்பாக பார்த்து இந்த ஜாமுனை நீங்களே தயாரித்த கோவாவில் பண்ணி பாருங்க. இப்போ முதல்ல நம்ம பாகு தயாரிக்கிறது பார்க்கலாம். இந்த சர்க்கரை மற்றும் தண்ணீரை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கலந்து விட்டு மிதமான தீயில் அடுப்பில் 5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த பாகின் பக்குவத்தை காமிக்கிறேன். நம்மளோட சர்க்கரை பாகு தயாராகிட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலான்னா ஜாமுன்களுக்கான மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். இது வந்து முதல்ல சோள மாவு மற்றும் மைதா மாவு 2 மாவையும் சேர்ந்து போட்டு கலந்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி சோடா மாவு, சோடா உப்பு இது கூட சேர்த்துருங்க. இப்போ அடுத்தது நம்ம கோவாவை சேர்க்க போகிறோம். இந்த கோவா வந்து வீட்லேயே நம்மளே சுத்தமாக பால் வச்சு முழுசுமாக தயாரித்தது. கடையில் கிடைக்கிறதுனால எப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ஒன்று திருகல் வச்சு திருகிக்கணும், அல்லது மிக்சர் ஜார் இல்லை ஒரு பிளெண்டரில் போட்டு லேசாக அதை பொடியாக்கிக்கலாம். இப்போ நல்லா உதிர்ந்து மெத்துன்னு இருக்கு. இப்போ இதை நம்ம கலக்கலாம், மாவில் போட்டு கலக்கலாம். நல்லா மாவு கூட கலந்து விட்டுட்டு அடுத்தது லேசாக தண்ணியை தெளித்து நம்ம இதோடைய உருண்டையை தயார் பண்ணுவோம். தண்ணி ஊற்றும் போது கவனமாக போடுங்க. நிறையா தண்ணி விழுந்துட்டால் மாவு திரும்பவும் ஏதாவது சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செய்யலாம். இப்போ பிசுபிசுப்பு தன்மையுடைய மாவு தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் லேசாக சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய மாவின் பக்குவம் இப்படி இருக்கணும். நல்லா மெத்துன்னு ரொம்ப இப்படி சுலபமாக வர மாதிரி இருக்கணும். பிசுபிசுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கும் இப்போது. அதனால் இதை நல்லா இப்படி உருட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ இந்த மாவு வந்து 5 நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜாமுன்களை தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்களுடைய கை விரல்களுக்கு லேசாக நெய் தடவிக்கோங்க. அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இந்த மாவு உங்களுக்கு நல்ல மெத்துன்னு இப்படி வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் விரல்களுக்கு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கே தெரியும், நம்ம அழுத்தமே கொடுக்கலையே ஆனால் அழகாக உருண்டை வருதே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது நல்லா உருண்டு வரும்.
இங்கே பாருங்கள், இதில் வெடிப்புகள் இருக்கக்கூடாது. அப்படி வெடிப்பு வருதுன்னா லேசாக தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். லேசாக திருப்பியும் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, வெடிப்புகள் இல்லாத உருண்டை. இப்போ நம்மளுடைய பாகுக்கு வந்திருக்கோம். பாகில் பற்றி நிறைய குழப்பம் வேண்டாம். இதில் கம்பி பதம் அல்லது அரை கம்பி பதம் அப்படின்ற எந்த பதத்துக்கும் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கரண்டியை இதில் போட்டு எடுக்கலாம். எடுத்துட்டு உயர பிடிச்சு பாருங்கள். முத்துக்களாக சரியாக உருண்டையான முத்துக்களாக நம்மளுடைய இந்த பாகு விழும். இந்த பக்கம் நம்மளுக்கு போதுமானது. இல்லாட்டி இப்படி விரல் வச்சு இப்படி எடுத்து இப்படி லேசாக பண்ணிங்கன்னா கம்பியும் இல்லை அரை கம்பியும் இல்லை, ஆனால் ஒரு பிசுப்பு தன்மை மட்டுமே வந்திருக்கும். இதை வந்து நம்ம இந்த நேரத்தோடு நிறுத்திட போகிறதில்ல. இதை இன்னொரு அடுப்பில் மிக சிறு தீயில ஆனால் இந்த கொதிக்கிற நிலையிலேயே வச்சுருக்க போகிறோம். இது பல ஆண்டுகளாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப மிருதுவாக நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதனால இது வந்து சிறு தீயில, நான் ரொம்ப சிறு தீயில. அப்போ என்ன ஆகும்னா இந்த பதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சிறு தீயில வச்சுட்டு இந்த பக்கம் ஜம்முனை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதில் ஏலக்காயை சேர்த்துடலாம். இது நிறைய பேருக்கு ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம், பன்னீர் உடைய அந்த மனம் வரணுன்ட்டு. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இயற்கையானதாக கொடுக்கலான்றதுக்காக தான் நான் இப்போவும் ஏலக்காய் தூளியை உபயோகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு சட்டியில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூடாக்கிக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த எண்ணெய் அல்லது நெய் வந்து மிதமான தீ அல்லது சிறு தீயில தான் இருக்கணும். சிறு தீயிலேருந்து மிதமான தீக்குள்ளார அதோடைய வெப்பநிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமான வெப்பநிலையில் என்ன ஆகும், ஜாமுன்கள் கருகிடும், வெளியில கருகிடும், உள்ள வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அது சரியானபடி வெந்து முழுசுமா ஆகணும்னா நீங்க இந்த தீயை தான் கண்டிப்பா பார்த்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு சிறு உருண்டை மாவு உருண்டையை போட்டு தீயின் வெப்பநிலையை சோதிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த உருண்டை லேசாக உருண்டு வந்துடுச்சு அப்படின்னா சரியான தீயில இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய ஜாமுன்களை இதில் போட்டு எடுக்கலாம். தீ சரியான பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் நம்மளுடைய ஜாமுன்கள் வந்து எண்ணெய் அதிகமாக உள்ள இழுத்துக்கும். இப்போ உங்களுடைய வாணலியின் கைப்பிடியை பிடிச்சு லேசாக சுற்றி கொடுக்கலாம். கரண்டி வச்சும் இதை பண்ணலாம். பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இது வந்து உங்களை காயப்படுத்திடக்கூடாது, எண்ணெய் உங்கள் மேலே விழுந்து. இப்போ நம்மளுடைய ஜாமுன்கள் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கு எண்ணெயில் விழுந்ததுக்கப்புறம். அப்போ கரண்டி வச்சு பண்ணலாம். இல்லைன்னா கரண்டி வந்து அதோடைய உருவத்தின் மாறுபாடு கொண்டு வந்துடும். பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இது சமமான எண்ணெய் வெப்பநிலையையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் கரிஞ்சு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். அழகான ஒரு வெளிர் தங்கம் அல்லது ப்ரௌன் நிறத்தில் இருக்குது. இந்த நிறத்தை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா இதை வந்து நம்ம சிரப்பில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான நிறத்தை இது எடுத்துக்கும். இப்போ இங்கே ஒன்று காமிக்க விரும்புகிறேன். இந்த மாவின் உருண்டைகள் கிட்டத்தட்ட 2 பங்கு அல்லது 1.5 பங்குக்கு பெருசாக இருக்குது. அப்போது இதில் இருக்கிற நீர் பதம்லேருந்து எல்லாமே சரியான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய வறுத்த ஜாமுன்களை சிறு தீயில லேசாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாகில் போட போகிறோம். இப்போ நீங்கள் நம்மளுடைய மொத்த ஜாமுன்களையும் வறுத்து
கொதிச்சுக்கிட்டு இருக்கிற சிரப்பில் போடுறோம். இது வந்து நம்ம பிசுபிசுப்பு தன்மை அல்லது அரைப்பாகு தன்மைக்கு முன்னாடியே வச்சிருக்கிற பக்குவம். இப்போ என்ன பண்ணணும்னா சிறு தீலியே, அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது, சிறு தீலியே வெறும் அங்கங்கே கொப்புளங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் எல்லா ஜாமுனையும் போட்டு மூடி சரியா 10 நிமிஷம், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு தீயில தான் இருக்கணும். நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க அதில் சிரப் இருக்குதா இல்லையா, இல்லை முடிஞ்சிருச்சுன்னா லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க. அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட குலாப் ஜாமுன் சாப்பிட்ற பக்குவத்துக்கு தயாராகிடும். என்ன நண்பர்களே, சரியா நெருப்போட சூடோட ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஸோ மொத்தம் 40 நிமிஷம் நம்மளோட குலாப் ஜாமுன் தயாரானதுலேருந்து ஊற விட்டுருக்கோம். இதுதான் ரொம்ப குலாப் ஜாமுன் பண்ணுறதுலேயே ரொம்ப குறைவான நேரம்னு நினைக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய குலாப் ஜாமுன்களை. இப்போ இந்த ஜாமுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பங்கு பெருசாக இருக்குது. என்கிட்ட வறுத்து ஜீராவில் போடாத ஜாமுன் இப்போ இல்லை உங்ககிட்ட அளவை காமிக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக 3 மடங்கு பெருசாக இருக்குது. நீங்கள் இதே முறைகளை பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாமுனும் இது மாதிரி ரொம்ப அழகாக ஊறி மெத்துன்னு வரும். இப்போ நம்ம இதை அரிஞ்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, முன்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் ஒரே ஒரு நிறத்தில் இருக்குது. இது அங்கங்கே சிறு துளைகள் இருக்குது. ஜீரா முழுக்க உள்ளே போனதுனால நல்லா மெத்துன்னு இருக்குது. என் நண்பர்களே, சுவையான குலாப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இதை எடுத்து வச்சு உங்களுடைய விருந்தினர்களை அசத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறு சிறு விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம். எப்பவுமே எந்த விதமான இனிப்பு பலகாரம் பண்ணிங்கனாலுமே அந்த அளவுகள், அதுக்கப்புறம் அது வேகிற நேரம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே சுவையான குலாப் ஜாமுனை தயார் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தினருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பரிமாறி சந்தோஷப்படுங்க. தோசை பீட்சா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி.